கனிக்குட்டி மகளே, நேற்று பயமில்ல வீட்டுக்கு வந்தபடி மழை வந்துச்சு, தப்பிச்சிட்டேன் இன்றைக்கி. நீங்கள் வா, நீங்கள் என்ன மழை இன்றைக்கி நீ குளிக்கிற, வா சோப்பு போட்டு குளிக்கிற. நிறைய பிடிச்சிட்டா இன்றைக்கி என்னமோ. எங்கே அவங்க அம்மாவை கழட்டி விட்டியா? நீங்கள் நிறைய பிடிச்சிக்கிட்டியாடி, பரவாயில்லையே. பாரியா, நேற்று மழை பெஞ்சதுக்கு இந்த கிடங்குல கொஞ்சம் தண்ணி கூடி இருக்குது. இருந்தாலும் இதில் மீன் பிடிச்சி உழப்புறாங்க. இதில் தண்ணி குடிக்க விட வேணாம். இருந்தாலும் மீன் நல்லா துளுதா அந்த மீன். கரடி ரைட்டில் இண்டிகேட்டர் போட, அந்த கம்மா தண்ணியை குடி. இது வேணாம், ரொம்ப அழுக்கு தண்ணி. அப்புறம் எல்லாத்துக்கும் வகுத்தாலாம் போயிடும், நிற்காமல் போயிடும். ஓடுங்க திரும்புங்க, அந்த பக்கம் போய் பரவாயில்ல திரும்ப இல்லைங்க அவங்க ஆடு போய்க்கட்டும். அப்புறம் ரெண்டு ஒன்றா கலந்துடாலும் பிரிக்க முடியாது. அவங்க இதெல்லாம் தனியாக வீட்டுக்கு போய்க்கிருக்கு. அவங்களாம் ஷிஃப்ட்டு வந்தது 8 மணி ஷிஃப்ட்டு. இல்லைங்க நண்டே, நண்டே பாரு நண்டே, நெத்தெல்லாம் இல்லை நண்டே. இன்னும் நெத்தி நினச்சிக்கிறியா நீ? இதெல்லாம் ஓவரல்ல, எல்லாம் மண்ணாக இருக்குது, வேணாம் விட்டுருவா. நேற்று சாயந்தரமும் ஒரு 6:30 மணி 7 மணிக்கு மழை ஸ்டார்ட் ஆச்சுங்க. அந்த அளவுக்கு பெரிய மழை இல்லை, ஆனால் பெரிய மழை எங்கிட்டுனா நம்ம மேட்டுக்காடு மேட்ச்சில் போகும் பாரு, அது வரைக்கும் நல்லா சரியான தண்ணியாக ஊற்றி பக்கத்துல அங்கிட்டு வரைக்கும் நல்ல மழைங்க. நம்ம ஊருக்குள்ளே இங்கிட்டு ஊருக்கு மேற்குலேருந்து ஒத்தப்பட்டு மழை இல்லை. காரணம் அந்த அளவுக்கு நல்லா வாங்கியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நல்லா வாங்கியிருக்காங்க, மழை பெய்ய மாட்டேங்குது, பயம் இல்லை. இல்லாட்டி சரியான தண்ணியாக ஊற்றிருச்சு. இங்கிட்டலாம் ஊற்றிருந்தா மிச்சம். ஆனால் இன்றைக்கி மழை இருக்குது. இன்னைக்கு கண்டிப்பாக என்ன தெரிஞ்சு இந்த மழை இருக்குங்க. அது ஒரு வாரத்துக்கு ஒரு மழை பெஞ்சாலும் இந்த இப்பயே நல்லா பூமி குளிர்ந்து வச்சு, இங்கிட்ட நல்லா குளுக்குளுன்னு இருக்குது. இப்போயே லைட்டாக பசப்பு தெரியுதா உங்களுக்கு? ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வீரம். வாங்க, அவங்க போயிட்டாங்க எப்பயோ. நான் தான் லேட்டு கரெக்டாக ஆரம்பமா. 2 பேரும் அங்காளி பங்காளி வாங்கடா. உன் மச்சானா காணாமடா, குதிரை பாண்டி எல்லாம் போயிட்டாங்க. வாடா, அங்கே போயிட்டாங்க நேரம். இப்போ தான் திரும்பி வந்தோம். இன்றைக்கி திரும்ப வந்தவளே திருப்பி போகிறாங்க. வயக்காடு போகணும், அப்படியே ஆபோட்டோன்னா இங்கிட்டு போகணும். நேரத்தில் நேரம் அது வந்தாங்க, திருப்பி இப்படியே ரிவல்ஸ் கீரை போட்டு இங்கிட்டு போயிட்டாங்க. சீக்கிரமாக வெள்ளனா பற்றிக்கு வந்தால் பசி எடுக்க மாட்டேங்குது, அது மரத்துக்கு விட்றாங்க. சரி லேட்டாகாது பற்றிக்கு வந்தால் அது அதை போட்ட பிச்சுக்கு போகிறாங்க. நீ எங்கிட்ட தான் கரெக்டாக பற்றிக்கு வரதில்லை, கரெக்டான டைம் கண்டுபிடிக்க முடியல. இங்கிட்டு வந்தால் விட்றாங்க. பசி எடுக்கிற வரைக்கும் சீக்கிரம் பற்றிக்கணும்னா 11 மணிக்கு சுற்றுறாங்க. 11 மணிக்கு சரி பற்றிக்கு வந்தோம்னா அதை விட பறக்குறாங்க. அதே பவர் பசி இரவு திங்கமாக அதிகன்னு விட்றாங்க. வெள்ளாட சிலத்தில் புரிஞ்சுக்கிற முடியல. அது ஈரமாக இருக்கமுடா. வாடா திரா, உனக்கு நல்ல இலையை கொடுக்குறேன் தா. நல்லா திரா இங்கே வர்றாயே வேணாமா? மூந்து பார்க்குற படுற செம்பரியாடு தின்றா வேணாமா? நீ தின்ற ரிலீஸ் குட்டி, நீ தின்று பாடுறி. எல்லாம் மூந்து பார்க்குறீங்க. வந்துட்டு அப்புறம் பேட்மேன் வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துக்குது. இந்துடா பேட்மேனு, தின்னுடா. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆள் லீவு கொடுத்தாச்சு. வேறு யார்? நம்ம டைனோஸ் அவங்க தான் லீவு இன்றைக்கி. ஏன்னு கேட்டிங்களா, ஒன்றும் ஆகலை. வீட்டில் கொஞ்சம் புல் அதிகமாக இருந்துச்சு. பார்த்தா இன்றைக்கி யார் லீவு கொடுப்போம்னு பார்த்தேன். இவ்வளோ கொஞ்சம் ஓட்டம் பிடிச்சா உனக்கு லீவு கொடுத்தாச்சு. அவளுக்கு பொழுது ரீப்ளேஸிங் பண்ணியாச்சு. நம்ம நண்டு அவள் கொஞ்சம் பரவாயில்ல, கால் நடக்கிறா. இருந்தாலும் இன்றைக்கி ஈரம். இருந்தாலும் பற்றிக்கு வருவோம், என்ன செய்யன்னு பற்றிக்கு வந்தாச்சு. அவள் நல்லா வீட்டில் நல்லா அவள் ஜாலியாக இருப்பாள், அவள் கத்த மாட்டாள். நமக்கு நேரத்துக்கு பச்சை புல் அப்படியே சூப்பர் நண்டுகால் புல்லாக வந்துடும். அதனால் நல்லா அன்றைக்கி அவள் ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு. நீங்கள் பக்கத்தூர் போகாம வேணாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா மழை வெஞ்சிருக்கு, ஈரமாக இருக்க நத்து. அதனால் அங்கே போகிறது அந்த அளவுக்கு வேஸ்ட்டு. இங்கிட்டு மேய்ட்டுன்னு பார்க்குறேன். பார்ப்போம் போக பிளான் எப்படி இருக்குன்னு. வாங்க சித்தப்பு, இன்றைக்கி பிளானை மாற்றிட்டாங்க. இன்றைக்கி எங்கிட்ட போகிறாங்க. சித்தப்பு கண்டுக்கிற மாட்டேன்ற முதல்ல கத்திவேன். இந்த எக்கு போடு சித்தப்பு பார்க்குறாப்புல, வேலை எக்கு போடாப்புல 2 காலில் இதோ. எக்கு போடவே தேவையில்லை நம்ம சித்தப்பு. நீ எங்கெங்கேயோ போகிறாங்க சொல்லிட்டே. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மரத்துக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு வர்றாங்க. 1 மாதத்துக்கு அப்புறம் இந்த ஏரியாவுக்கும் வெட்டு பார்க்கல. நெத்து அந்த அளவுக்கு இல்லை, இருக்கிற நெத்தெல்லாம் காலியாக போச்சு. நம்ம வடக்கு பக்கம் வந்து ரொம்ப 1 மாதத்துக்கு மேலே பக்கத்தூர் போனோமோ அதுலேருந்து வரல. இங்கே வந்தாலும் அந்தளவுக்கு கட்டுமாடு மேய்ச்சறனால நம்ம வெள்ளாடுக்கு மேட்சே இல்லை. இந்த கராயை வேண்டாம் கடிச்சிக்கிட்டே திருவாங்க, பால் ஊறாது, கொஞ்சம் கம்மியாக ஊறும், அவ்வளோதான் வித்தியாசம். அடைமலைக்கு வேண்டாம் அங்கிட்டு படலாங்க. இந்நேரம் வெயில் காலம் பச்சை வர காயில் இப்போ தான் ஆடை தேய்ச்சி கொண்டு வந்து நல்லா ஆடு பழைய பவர்லாம் கொண்டு வர டைம் அடுத்த அடைமலைக்கு தாங்குற மாதிரி கொண்டு வரணும். அதனால் இந்த பக்கம் விடுறது இல்லை. இப்போ இந்த கேப்பில் எங்கன்னா அழிவாடு இருக்கும், அவங்ககிட்டலாம் சுத்த விடுறது. மழை காலத்தில் வந்து இந்த வடக்கு பக்கத்தில் வந்து அடைஞ்சிக்கிறணும். 3 மாதம் கிட்ட ஓட்டணும். 3 மாதம் முடிஞ்சுன்னா சிட்டாக பறக்கணும், ஊரவே சுற்றணுங்க. அதனால தான் அங்கிட்ட ஒரு இந்த வெயிலை பக்கம் வர்றதில்லை. இந்த 2 நாள் தான் நேற்று தான் வந்திருக்கும். கரடியம்மா, நீ திங்காத நெத்தா சொல்லு, இதில் என்ன நெத்து இருக்குது? வரும் மொத்த படையும் வரீங்க. ஆத்தை நீ ஸ்கூட்டியே, கோகோ, கிறுக்கு கிரேஷே, நீமா அங்கே கருவாச்சே, என்ன இருக்குது இதில் நெத்து? அட பாவிகளா, நீ நெத்து கடை போகிறீங்க. என்னங்கடா புல் கிடைக்கலன்னு வேளா மரத்தை போயின்னு பார்க்குறீங்களா? அட பாவிகளா, கடைசியில் வேளா மரத்துனால ஆகி போச்சாடா. அங்கே நல்லா பசேன்னு இருக்கோல, வாய் கட்டுத்தோல. நான் எப்படி கடித்தாலும் பகு நிறையாடா, விடிய மேய்ச்சாலும். வாங்க ஓடியா. இந்த பக்கம் ஒன்றும் இல்லைங்க. இந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது. இந்த பக்கம் நம்ம இந்த விசப்புல்லில் கடிக்கும் பாரு, அந்த கொஞ்சம் இருக்குங்க. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. சில நேரத்தில் கடை ஆக்களுக்கு செம்பரி ஆடு வெள்ளாடு கடை ஆளுக்கா தலைக்குள்ளே அரிக்கும் போல இருந்தால் இந்த சுரண்டேன்ல, அதனால தான் ஒன்றுக்கு ஒன்று முட்டுதுங்க. செம்பரி ஆடு ரொம்ப முட்டுங்க, வெள்ளாடு தான் அப்படி தான் அவனுக்கு தலைக்குள்ளே அழிச்சிங்க. அந்த அரிக்கிறதுனால தான் கொம்புக்குள்ளே ஒன்றுக்கு முட்டுது மாதிரி. எப்போ பார்த்தா சண்டை ஒரு 2 பேர் அப்படி ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ட்ரைனிங் எடுத்த மாதிரி ஆச்சு. சண்டையும் போட்ட ஆத்தடி ஆத்தா கொம்பனே எதுக்குறாங்க.
ஒரு காலத்தில் கொம்பைக்கிட்ட முட்டு வச்சுட்டு சுற்று வருவியா, இன்றைக்கி என்னடாண்டா கொம்பனை எதுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொம்பா இப்படி தாண்டா வயசான காலத்தில் நீ விட்டு கொடுத்து போயிடணும், அதை எதிர்த்துருவாண்டி பார்த்துக்க. பாருங்கள் வளர்த்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நெருக்கி வந்துட்டாங்க. இது 2 பல் உள்ள 6 பல் முடிய போகிற ஸ்டேஜ். கரெக்டாக வேணாண்டா 2 பல் தான் வளர்த்தி பிடிச்சிட்டான் பையன் உள்ள. கொம்பா என்னைக்கா இருந்தாலும் உனக்கு இவன் தான் உன்னோட ஃபஸ்ட்டு எனிமி தெரிஞ்சுக்கோம்பா. நான் மொதல் மூலியை வாங்கும்போது எனத்துக்கு வளர போகிறேன் அப்படின்னு நான் நினச்சேன். வளர மாட்டேன், அந்த அளவுக்கு வளர்த்து இல்லைன்னு நினச்சேன். ஆனால் அவள் வளர்ச்சி பொறுமையாக இருந்திருக்குங்க. நான் கூட என்ன நினச்சேன், இன்னும் நம்ம சில நேரத்தில் இந்த ஆடு வெட்டும் போது மேட்சை பற்றிட்டு ஆடு வெட்டத்தில் வீட்டில் போட்டு நல்லா கை வளர்ப்பு பருத்தி பார்த்தா அது இதுன்னு கொடுத்துருந்தோம், இன்னும் ஜம்முன்னு வளர்ந்துருப்பேன். அந்தளவுக்கு வசதி இல்லை. கை வளர்ப்பு கடை வளர்ப்பு இல்லைன்னு வச்சுக்க, பொம்பனை பட்டா ஒரு படி மேலே வந்திருப்பேன். 4 பல்லாம் பார்த்தா ஏகப்பட்டிருப்பேன். நமக்கு அந்த அளவுக்குலாம் கொடுக்க முடியாதுங்க. நம்ம ஊருக்குள்ளே ஒரு கடை ஒன்று பார்த்தேன், காயாடி ஆட்டுக்கு வச்சுருக்காங்க, கோயிலுக்கு வச்சுருக்காங்க. நல்லா 2 பல் முடிய போகிற ஸ்டேஜ், கொம்பனை விட ஒரு படி மேலேயே இருக்குது. சரியான கடை. நான் கை வளர்ப்பு கடை வீட்டில் சோறு தண்ணி அது இது வச்சு திணிக்கும் போது நல்லா அப்படியே வெயிட் ஏறுங்க. இங்கே நான் மேட்சில் அலையுதுமா, அங்கே அலையிறதே சரியாக போகுது. எவன்ட்டு அது மேலே ஏறுறது நம்ம குட்டியமாக தான் ஏறிருக்கா. கொம்பை போட்டு அம்மிக்கிட்டான் பயம் உள்ள அம்மிக்கு தின்னுங்கடா எக்கு போடுறதுக்கு ஏறிட்டான் குட்டியமாக. எங்கிட்ட ஏறிட்டுக்கா ஏத்தே கொம்பை அவனை போட்டு அம்மிக்க கூடாது. நீ வாட்டுக்கு நல்லா எங்கிட்ட பிடிச்சி அம்மிக்கிங்கடா. பரவாயில்லையாடா ஏற்ற கால் மாட்டிக்கிச்சா ஏறுறாங்க என்ன குட்டியம்மா விழுந்தா வார்த்தைக்கு தூக்க முடியாது. என்னால் எசவு இல்லை, மாட்டிக்கிட்டா கால் மாட்டிக்கிச்சு. கொம்பை வேறு உடையிலே தள்ளுறா மாட்ட போடா தள்ளுறா இழுக்குனுங்க. இந்த திரும்ப உள்ள பயில குட்டியம்மாவை யாத்தே இதோ ஏறு. இன்னும் மேலே ஏறித்தான் இருக்கா, இன்னும் ஏறி கீழே விழுந்துடாத. இதோ பார்த்து ஏறிட்டா பரவாயில்லப்பா. எப்படி நினச்சாலும் தின்னுங்க. எல்லாம் போய்க்கிருக்காங்க, எங்கடா வராங்க, இன்னும் நடைய கட்டாங்க. வா ஓடியா நண்டே இப்படி அந்த வர நடுத்தர் நண்டு. முந்தா நாள் நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த விச செடியை நம்ம திரிசா கடிச்சிருப்பா. கடித்தாலும் அவளுக்கு எதுவுமே செய்யலை. காரணம் அந்த வெயில் நேரத்தில் மழை பெய்யா டயத்தில் அந்த ஏரியா பக்கம் போகக்கூடாது. மழை பெஞ்சதுக்கப்புறம் போகலாம். அந்த மழை பெய்யுற வரைக்கும் முன்னாடி விஷத்தன்மை ரொம்ப இருக்கும் போல். அவளும் தின்ட்டா கண்ணுமை தின்ட்டா திருப்பி மறுபடியும் ஒன்றுமே செய்யலை. இந்த திருப்பி அங்கிட்டு தான் போய்க்கிருக்கும். அந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி காரத்தை கூட்ட அந்த ஏரியா பக்கம் தலை வச்சு படுக்கூடாது. நேற்று மாதிரியாக பசங்க எல்லாத்தையும் அந்த வயக்காட்டிலே போய் தண்ணிக்கு விட்டுருங்க. அதான் கரெக்டு. இப்படியே சுற்றி போய் அந்த தண்ணி நல்லா கிடக்கும். இந்த கொக்கா தெரியுது, தண்ணி கண்டிப்பாக விடுவோம். எதுக்கு தண்ணிக்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு யாரும் போகாமல் இருக்கீங்க? நல்ல நேரம் எதுவும் பார்க்க வேண்டுமா? குட்டியம்மா ஆரம்பிச்சு விடு. இன்றைக்கி நம்ம டைனோசர்ல நீ தான் தலைமை அமைச்சர். இங்கே பழுங்கு பாய்ச்சாக்கானு கொம்பா நீ ஆரம்பிச்சுட்றா. உள்ளே போய் இறங்கி தண்ணியை குடிங்க. தண்ணி கிடக்குங்க, தாருக்கும் இருக்கா, தண்ணிக்கெல்லாம் பஞ்சம் பிள்ளைங்க. என்ன சுடும் தண்ணியெலாம் நல்லா கிடக்குங்க. பரவாயில்ல மும்பிட்டு அளவு கிடக்கு. ஓடியா நேற்று மாதிரி கிடக்கு, தண்ணியாக குடிச்சுங்க. தண்ணி யாருக்கு வேணாமா பர்றா. அப்புறம் வந்து 4 மணிக்கு வந்து சண்டை விடுவாங்க. நேற்றெல்லாம் திடுத்துன்னு ஓடி அந்த முழுக்கில் வந்து நின்றுக்கிட்டாங்க. நாங்கள் ஆட கலந்துறேன் இந்த குண்டு அந்த மூளை கொண்டு போய் தண்ணி குடிச்சிருக்காங்க. அதனால தான் இப்போ தண்ணியை குடிக்கிறான்டா குடிக்க மாட்டேறாங்க. ஆனால் கொஞ்சம் சுடுது. இவங்களை சொல்லி குத்தமில்லைங்க. தண்ணி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, வெயில் வேறு சரியான வெயில். இதை குடிச்சு தான் வேறு வழி இல்லை. அவங்க எங்கிட்ட தாகத்தை தீக்கிறாங்க. பைலட்டு இப்படி குடிக்கிற சுடுலடி தண்ணி அப்படியே கொதிக்குதுங்க. இப்போ தான் லைட்டாக தோறுத்துறன்னு தெரியுது. இந்த தீயரிஞ்ச புல் லைட்டாக முளைஞ்சி லைட்டாக புது புல் முளைக்குது. பசங்க நல்லா நின்று மேய்கிறாங்கப்பா. எங்கிட்ட மேய்ச்சா சரி கரெக்டாக சாயந்தரம் வந்து மேய்ச்சிக்கிடுவோம். எங்கேயும் போகாதுப்பா. இவங்கெல்லாம் போகிறாங்க சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்புறாங்க. என்னங்க பிளானை மாற்றி விட்டாங்க பசங்க. வேறு பக்கத்து ஊர் போனாலும் முடிவு பண்ணிட்டாங்க. மரத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு வெயில் அடித்தோன்னே எத்தெல்லாம் காஞ்சிருக்கும், வாங்க கிளம்ப முடிவு பண்ணி எடுத்து போயிட்டா. ஸ்கை ஃபாலும் கொம்பன் தான் இன்றைக்கி இழுக்கிறாங்க. போயிட்டு வருவோம்மா. ஆனால் போயிட்டு வந்தோம்னா இங்கிட்டு இந்த பக்கம் வரமாட்டாங்க. இந்த பக்கம் தான் நல்லா மேட்ச் இருக்குது. சாயந்தரம் இங்கிட்டு வரமாட்டாங்க. அவங்க அங்கிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. இங்கிட்டு தான் முக்கியம். ஆனால் அங்கிட்டு தண்ணி இருந்தாலும் அங்கிட்டு போயிடுறாங்க. பார்ப்போம் இந்த வட்டம் நீங்கள் சாயந்தரம் இங்கிட்டு வருவோம். பிளானை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிடுறாங்கப்பா. நேற்று பேஞ்ச மழைக்கு காற்றுக்கு நெத்து இருக்கு போல். அதான் இந்த மாதிரி நல்லா தின்னுறீங்க. சளி பிடிக்க போகுது. சும்மாவே எல்லாம் சளியாக இருக்கீங்க. நல்லா இருக்குது. என்ன தான் தின்னுங்க, என்ன செய்ய. வேணாண்டா சொன்னால் கேட்க பார்க்குறாங்க. குதிரை பாண்டியே எடுத்துக்கடா தின்னுறா, சளி பிடிக்க போதுடி உனக்கு தின்னு. நல்லா இங்கே நிறையா விழுந்து கிடக்குங்க, ஏகப்பட்டது. தண்ணி மோட்டரோட சத்தம் கேட்குதுங்க. தண்ணி தான் வருது. தண்ணி இதில் இருக்கான்னு தெரியலையே. தண்ணி தான் இருக்குங்க. தண்ணி தான் இவ்வளோ தண்ணி இருக்குங்க. அது போதும். பழைய விலைக்கு நல்லா குழுக்குன்னு தண்ணி கிடச்சிச்சு. ஆகா இவ்வளோ தண்ணி கிடைக்கவே அதிசயமாக பரவாயில்லைங்க. இவ்வளோ தண்ணி கிடக்கு. இவ்வளோ தண்ணி நல்லா குழுக்குன்னு இருக்குங்க. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி நல்லா வெயில் இருக்குது. நான் கூட எங்கிட்ட இந்த மையப்பயிர் போட்டுருக்கு சொன்னால் பாத்தி பயிர் அந்த பக்கம் தண்ணி பாத்துறாங்க. அதனால தான் இந்த பக்கம் தண்ணி எல்லாம் அங்கிட்டு வந்துருக்கு. அப்படியே வா வச்சா வட்டா பயம் உள்ள ஒருத்தனை தண்ணி குடிக்கிறான். நல்லா தண்ணி கிடந்துருக்குவேன். சூப்பர் தண்ணி. என்ன உப்பு கைக்குது அவ்வளோதான். வேண்டாம் உப்பு போட்டுப்பாங்க. அவ்வளோ கிணத்துக்குள்ள அதிகமாக இருக்குது. கச்சா இங்கிட்டு வாடிட்டா இந்தா அப்படி வா இங்கிட்டு வா ஓடி விடுவிடா. இங்கிட்டு வந்தா அந்த தண்ணியை பாருந்தா தண்ணி அப்படி எடுத்து காட்டினா தான் வரும். வந்தா அக்க வரும். குழு குழு தண்ணி வாரி ஃப்ரிட்ஜில் வைக்கிற கூட இந்த அளவுக்கு குழுங்க இருக்காது. ஓடியா தண்ணியை ஊற்றி இருக்கும். இந்தா 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 கீழே பாரு. அப்படி பார்த்து குடிப்பியா? எப்படி தண்ணி குழுக்கணுன்னு இருக்கு. குடி நல்லா வா வா இந்தா 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 அப்படி இருக்கே. தண்ணி குடிச்சு நல்லா இருக்கா? உப்பு வைக்கிதா? வேற ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அவ்வளோதான் உப்பு போட்டிருப்பாங்க. நான் சீனி ஓட்டுருவேன்னா சீனி உள்ள கிணறா பிடிப்போம்பா. கச்சா பார்க்குறேன் என்னடா தண்ணியாக காணா எல்லாம் தண்ணி. ஓடியோ பேட்மேனே இங்கிட்டு வாடா.
ஓடா ஒயிட்டு மேடம் எங்கே கூப்பிட்றா வடா கருவாச்சி ஒய்யா வாடி இந்தா இங்கிட்டு இருக்குனே அது வெயில் இங்கிட்டு வா அது வேணாம் இந்தா அது எட்டாதுடா இங்கே வா இந்த உனக்கு காட்டு நம்பர் இங்கே வா அது வேணாம் இந்த இருக்கு அவன் எங்கே தான் குடிக்கிறாங்க வரும் யாதே இந்த வர எப்படி குடிக்கிறாங்க வச்சா இந்த குடிக்கிற அவர் ஸ்கைபால் பாட்டி குடிக்கிறா அவர்கிட்ட போய் குடி இந்த ஒரு தண்ணி அப்படி குழுன்னு இருக்கும் நம்ம கருப்புசாமி குடிக்கிறேன் பார்த்தா தவறு தண்ணியை குடி அப்படி குடி சும்மா இறங்கி குடியா கடிக்கார தண்ணி குடியா அப்படி இறங்கி குடிப்பான நல்லா குழுன்னு தண்ணி அப்போ தான் சூடு இழுக்காமல் இருக்கும் வா இந்தா சரி அவங்க பிளானை மாற்றிட்டாங்க திருப்பி மறுபடியும் முள்ளுக்குள்ளே போயிட்டாங்க ஆற்ற பக்கத்தூர் போவாயின்னு பார்த்தேன் திருப்பி முள்ளுக்குள்ளே போயிட்டாங்க சரி இப்போ இவங்களை என்ன எங்கே ஸ்டே பண்ணணும்னா மதியம் இந்த வேப்ப மரத்துக்குள்ளே நான் நல்லா போட்டுருணுங்க இவங்க பக்கத்தூர் வர மாட்டாங்க நல்லா இதில் நல்லா புழு தொலைச்சி வரப்பில் மேஞ்சாலே போதும் தண்ணிக்கு பஞ்சம்பளம் தான் இருக்குது தண்ணி கண்ணா இருக்குது நீங்கள் எங்கிட்டே சுற்ற வேண்டியதான் இன்னும் ஸ்கைபாலே பிளானை மாற்றி விட்டாங்க நம்ம தலைமை அமைச்சர் ஸ்கைபாலோட பேச்சவே எவனும் கேட்கலப்பா பயவில் எல்லாம் திரும்பி மாட்டாங்க சரி இன்றைக்கி எங்கிட்டே சுற்றுவோம் ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மேட்டில் வந்து நல்லா வேப்பங்களாம் தடுத்துங்க வரும் பூ பூத்து அப்படியே வேப்பங்களையெல்லாம் முத்த போதுங்க அடுத்து காய் வேறு டைம் வந்துடும் நல்லா நிழல் இருக்குது இங்கே பசங்களை நல்லா வேப்பங்களையை கடிக்க விட்டு நம்மளும் இந்த இடத்துல சாப்பிட வேண்டியதான் வேப்ப மரம் நிழல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க இப்போல்லாம் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல இந்த ஒரு வேப்ப மரம் தான் இந்த ஏரியாலே பெரிய மரம் மற்ற மரம் எங்கேயுமே இல்லை மற்ற ஏரியாலெல்லாம் இந்த ஏரியாவில் என்னன்னு தெரியல இந்த தீக்குச்சிக்கு தயாரிப்பாக்கலாம் அந்த குச்சி அந்த மரம் தான் நிறையா இருக்குங்க இந்த பக்கம் எனக்கு பின்னாடி அந்த மரம் தான் நட்டு வச்சுருக்கேன் ஏன்னு தெரில ஒரு காலத்தில் அது ஒரு விலை நல்லா போகணும்னால மரத்தை நட்டு வச்சுட்டாங்கன்னு தெரில ஏகப்பட்ட மரம் தீக்குச்சி மரம் பார்த்தே இருக்குங்க அத்தடி வேப்ப மரத்தை பார்த்து விட்டா நடுத்தரு நண்டு இந்தா வளைக்கிறேன் வர தின்னு கட்டக்கன்னு அடிச்சு காலி பண்ண வைக்கலாம் வந்துட்டா ஒரு அங்கே ஒரு கிரேஷை இப்படியே வேம வாடி மொத்த படைய மாட்டாங்க அத்தே போயிட்டு வந்துட்டியா வாடா தின்னு நல்லா குளம் முத்தின குளம்டா வேப்ப குளம் நல்லா மருந்து நெக்குப்பட வந்துருக்கு எங்கே என்ன வெள்ள மாட்டா யாத்தே என்னது தங்கம் நடிச்சு வந்துட்டியா வாடா வேப்ப குளம் தாண்டா தின்றா வாடா கத்தி கூட்டியா உசிரை கொடுத்துருந்தா அவர் எப்படி தின்றாங்க ஒரு போட்டு அப்படி தின்னு எங்கே போட்டு தின்றா வெள்ள மாட்டா இந்தோ அவன் இப்படி எக்கு பண்ணுறாரு பார்க்குறேன் பாரு அது ஒன்றும் இல்லைடா அப்படி அதான்டா புல்ல அப்படி தின்னுட்டா ஆம்பளை புல்ல பாரு இப்படி ஏறி தின்றாங்க இவர் அவன் என்ன எவனும் பார்க்கல வாங்க ஓரத்தில் கரெக்டாக வந்துட்டாங்கப்பா பரவாயில்ல வாங்க இன்றைக்கி நல்லா வேப்ப மரம் நல்லா ஏசியில் இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க வாங்க குழுன்னு இருக்குது ஓடி இல்லை மரத்தை போய் பிடிச்சாங்க வேப்ப மரம் ரெண்டு கடிக்கிறாங்க ஓடியா நெத்தி போட்டே வா ஓடி நட்டே ஏறி போய் நல்லா ரெஸ்ட் எடு கொஞ்சம் நேரம் சும்மா அங்கிட்டு வெயிலில் தெரியாதீங்க விளையாடுறேன் டவுனு டைவிக்கு போய் கிடத்துல போட்டு விட்றாங்க நீ பாட்டுக்கு பார்த்து விளையாடுங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க நல்லா ஏன்னா ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க சித்தப்பே சும்மா இருக்க மாட்டேன் எப்போ பார்த்தாலும் இபிஎஃப் இருக்க மேலே காலாங்க தான் உங்கள் ரெண்டு பேருக்கு என்னாச்சு ஆத்தி நீ இருக்கிற ஆளெலாம் படுக்க விட மாட்டேங்க நல்லா ரெஸ்ட் எடுக்க ஆளில் கீழே இறக்கி விட்டாங்க நல்லா அது வாடு படுத்து கிடந்துச்சு கொம்பா சேட்டை ரொம்ப ஓடி போச்சுடாய் நம்ம கொம்பை தின்றான் பாரு இந்த இச்சி மரத்தை வெட்ட சொன்னாங்க வேறு அருவாடுத்துக்கு வந்து எனக்காவது வெட்டணுங்க நல்லா வளர்ந்துக்கிட்டே போகுது எனக்காவது ஒரு நேரத்துக்கு வெட்டணும் இப்போதைக்கு கையில் ஓடிக்க முடியாது வேணா கொம்பா தள்ளின்றா நல்லா படுத்துக்க தான் பசங்க எல்லாத்தையும் இழுத்துக்கு வந்துட்டா நம்ம கண்ணு மை இந்த சீமக்கரவில் பார்த்துட்டா நேற்று எப்படி காற்று கடிச்சு எப்படி விழுந்திருக்கும் போய் தின்னட்டும் பசங்க எல்லாரும் நீ இப்படிலாம் எங்கிட்ட சுற்றணும் எதுக்கு நீ கத்துற நான் நிறைய விட்டுட்டியா அவளையும் விட்டுட்டியா வருவாளுக்கு எங்கே என் கடை அவங்க அம்மா எங்கள் ஊருக்கு போக மாட்டான் அங்கிட்ட தான் இருப்பா இங்கே வாரு என்னத்தை பார்த்தாலும் வரு அப்படி தலை தெரிய ஒரு ஆள் ஓடு எது கத்துற அவையெல்லாம் போய் வரட்டி நெத்து திணிக்கிறேன் ஓடுவியா ஓடு புள்ளிமானே போலையா நீ ஓடு உர்றா மூணி போய் பூச்சிரா அத்தை கிடைக்காதா முர்றா அத்தை எடுத்து தின்ன போறாங்களா வாடா மாயக்கா ஓடியா சித்தப்பு முரட்டு அந்த இருக்க வரி நெத்துக்கு நல்லா காயாக இருக்குது பழமாகவும் இருக்குது இந்தா வேணுமா உனக்கு ரெண்டு வேணாமா இந்தா தூக்கி பரம்பு எடுத்துக்க கீழே விழுது மீஸ்குட்டி இந்தா இங்கே வரு மீஸ்குட்டி இங்கே வர நெத்து உனக்கு என்ன வேணும் எடுத்துக்க எதுனாலும் காயினாலும் எடுத்துக்க வேணாமா இந்தா கீழே வரேன் எடுத்துக்க இந்த நண்டு நடுத்தரு ஸ்கைபாலே உனக்குமா நிறையா கிடக்கு ஆத்தே ஏகப்பட்டு நெத்து கிடக்குங்க நீ சளி பிடிக்க போயிரே இந்தா எடுத்துக்க நல்லா பார்த்து எடுத்துக்கலாம் நல்லா ஒன்று விடாமல் எடுத்துன்னு கிடையாது அப்படித்தான் கிடைக்காது இந்த மாதிரி ஒன்று சும்மாவே உனக்கு சளி பிடிக்க போகுது நெத்தா தின்றியாடி ஏற்கனவே ஒரு நெத்து அன்றைக்கி ஒரு ஓட்ட கிடக்க காற்று கடிச்சு விழுந்திருக்கும் போல் என்னன்னு தெரியல செம்பரியாடு எதுவும் இந்த பக்கம் வரலையான்னு தெரியல முட்டு நெத்து கிடக்கு திண்டாலே இன்றைக்கி வரும் ஃபுல்லாயிரும் பசங்களுக்கு அது கிணத்துக்குள்ளே நிற்கிது யாத்தே தண்ணி தாகத்து எங்கே இருக்கிறேன் வெள்ள மாட்டேன் டூ யாத்தே திரும்ப நல்லா தண்ணி மேலாப்பில் இருக்குது பையன் உள்ள டைவிக்கு அடிச்சுன்னா அன்றைக்கி குதிரை பண்ணி விழுந்தேன் அப்புறம் அந்த மாதிரி டைவ் அடிச்சிருப்பேன் நல்ல வேலை படிக்கட்டுள்ள கிணறா போச்சு தண்ணி இந்த அங்கே போய் படணும் தண்ணியை குடிக்கிறா போங்கடா தண்ணியை குடிச்சானா அந்த வெயிலுக்கு தாகம் இருக்கும் ஓடு போகிற நண்டு நல்ல போல் உள்ள கீழே இறங்கிறாம யாரும் எதப்போ போட்டிருக்காங்க நல்லா தண்ணியை வடிச்சு விட்ருக்காங்க தண்ணி இது கீழே இருக்குது அதை குடிப்பாங்களா அப்படி ஃப்ரெஷ்ஷாக தண்ணி குடிக்கிறா இங்கே அதுலையா கீழே போமா கீழே குடிப்பாங்களா உள்ளே இறங்கலாம் நல்லா வருங்க இன்னும் பாரு 2-3 நாளில் லைட்டாக அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி இதில் குடிங்க நல்லா தண்ணி வெயிலுக்கு நல்லா சூடு இல்லாமல் இருக்க முடியா இந்தா அப்பொழுதும் பேசி தண்ணி நிற்காதீங்க ரொம்ப சிறை செய்ய மாட்டோம்
இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா காய்ட்டு நல்லா பச்சை பசேன்ட்டு வளர்ந்துடும். இந்த ஏரியாவில் சும்மாவே கோரப்பில் வளரும். தண்ணி வேறு இருக்கா பாருங்கள், இன்னும் 2-3 நாள் கழிச்சு அப்படி பச்சை பசேன்ட்டு பசுமையாக காய்ச்சி அளிக்கும். எங்கிட்டே சுற்றுறதுனால பொழுது போக மாட்டேன்றதுக்க. பக்கத்தூர் போயிருந்தால் கூட நேரம் பொழுது போயிருக்கும். எங்கே கேட்குறாங்க, நானும் சுற்றுறேன், அப்பாவும் சுற்றுறேன். மணி 3 தாங்க ஆகுது. இன்னும் 2 மணி நேரம் எங்கிட்ட எப்படி இவங்களை வச்சு பொழுது ஓட்டுறதுன்னு தெரியலையே. இங்கிட்டு வெள்ளாமல் கடை, அங்கிட்டு வெள்ளாமல் இருக்குது. எங்கிட்டாலும் கண்ணா கட்டி ஓடி போயிடான்னு பார்க்குறேன். நீங்கள் கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா பக்கத்தில் போயிட்டு அழகாக 3 மணி நேரம் கிட்ட வருவோம், 4-5 மணி இங்கிட்டு சுற்றுவோம், அழகாக 2 மணி வாங்கி. இன்றைக்கி பிளானை சொதப்பிட்டாங்க. பலூன் பைசே, நீயும் உங்கள் மம்மி 4 மணிக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? வீட்டுக்கு போட்டதில் அவள் எங்கே ரெஸ்ட் எடுக்கிறா? அவர் ஸ்கைப்பாலே எப்போ வீட்டுக்கு போகிறதுல எப்போ கிணத்துக்கு ரெண்டு எங்கே இருக்க? நீ வாடு காசு டம்முன்னு கீழே விழுந்துடாத. இருந்தாலும் படிக்கட்டு இருக்கானுங்க, படிக்கட்டு இருக்குது, ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குங்க. தெரியாதான் இல்லை, நிற்கா தெளிவா தெளிவா. கொழுனே வேப்பங்குளம் வேணுமா உனக்கு? இந்த இருக்கு ஒரு கொழுனே, நல்ல முத்துன கொலை, நல்ல குழந்தை. தின்னு வந்து பார்க்குறேன். அதெல்லாம் தின்றேன்னு எதையும் பார்க்கக்கூடாது. என்ன ஸ்கைஃபால் நீ அதை விட இருக்கியா? யாத்தே இந்தா ஜூலியம்மா நீ தின்றி எல்லாம் மோந்து பார்க்குறீங்க. அடப்பாவில பாருங்க எவ்வளோ பெரிய பாம்பு உள்ளே போகுது. தெரியாதா சரியான சார பாம்பு. இந்த போகுதாங்க எவ்வளோ பெரிய பாம்பு. தெரியா தள்ளிப்போ தள்ளிப்போ, இங்கிட்டு வா அங்கிட்டு வா, அங்கிட்டு இருக்கா. தள்ளிப்போ பூச்சி. இந்த போகுதுங்க. தெரியாதா சரியான சார பாம்பு. இந்த இருக்கோருங்க உள்ளே இருக்கா, உங்களுக்கு சரியாக தெரியாது நினைக்கிறேன். இங்கிட்டு வா, இந்தா பூச்சே இடு வா, ஓடி ஓடியா வா, ஓடி ஓடி உள்ளே நிற்காத, வெளியே வா வெளியே வெளியே வா. தெரியாதா இந்த போகுதாங்க இப்படி போகுது. ஒரு சரியானதா உங்களுக்கு வெள்ள மாட்டேன் எங்கிருந்தா. தெளிவா இந்த இருக்கோரு. ஏய் எவன்டா அது? தள்ளிவா, இங்கிட்டு தாங்க போகுது. அந்த போகுதுங்க இந்த போதாங்க. தெரியாதா என்ன பாம்புடைய சார பாம்பா என்ன பாம்புடைய தெரில. பயப்படாமல் போதாங்க சார பாம்போட பாருங்க. கிட்டா வருது. ஏ கோகோ ஜோடி திரும்பி பாடி. தெளிவா நல்லா பெரிய சார பாம்பு தாங்க. நல்ல பாம்பு கிடையாது, ஆனால் பயப்படாமல் போய்க்கிருக்கு. நம்ம வெள்ளை மட்டை ஊற்று பார்க்குறேன். என்னடா அது பெருசாக தரையில் ஊந்து போகுது. பாப்போம் பார்த்தானா அது எதுவுமே பயப்படலைங்க. அது பாடு பொறுமையாக போகுது. அளவில் பூச்சி எந்த ஆடு ஈடு எதுவுமே தொடலை, தன்னைக்கு அது பாடு போச்சு. நான் என்னடா சத்தம் மட்டும் கேட்குது பார்க்குறேன். அப்படியே பயப்பட மாட்டேங்குது, அசையாமல் நிற்கிது. ஒரு சார பாம்பு சொடக்கு போட்டால் சர்ன்னு போயிடும். இந்த பாம்பு முடிஞ்சே தொட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. நானும் இருக்கிற ஆடுகளாக ஒதுங்க வச்சேன், அது வாடு போயிடுச்சுங்க. ஆனால் உள்ளே மொட்டை பெரிய பாம்புலாம் இருக்குங்க. 5 மணிக்கு சரியான இடத்துல விடுற டைம் இதாங்க. வயக்காட்டை தாங்க விடணும். நல்லா வெயில் குறைய இப்படி முட்டி போட்டு அழகாக பிறக்க வாங்கி வாய் கெட்டதப்பில் கூட அழகாக மேய்ங்க. இதான் சரியான டைம். ஆனால் நமக்கு அந்த தோது இல்லை. இன்றைக்கி எங்கிட்டோ பக்கத்தூர் போகிறனால இங்கே நின்றுட்டோம். பூச்சே நல்ல வேலை தப்பிச்ச பூச்சே இன்னொரு பூச்சி அட்டாக் பண்ண தெரிஞ்சு எங்கிட்ட தப்பிச்சிட்டா பயம் இல்லை. இன்னும் நம்ம பசங்க நிற்க மாட்டாங்க. நான் சாப்பிட்டேன். ஹா என்னாச்சு அது உள்ள ஹா. பின்னாடி வர ஆடுகள் அப்படியே சேட்டை பகுதி நிறைஞ்சிச்சு. இன்னைக்கு எந்த ஓட்டம் பாட்டம் தான் எல்லாம் இருக்காங்களா? ஓடியா இந்தா யார் குட்டியாம்மா கிருஷி சொல்லி வாய் மூடல. இந்தா பறந்துட்டாங்களா, இன்னும் நிற்க மாட்டாங்க. காலையிலேருந்து நேற்று திங்கல, அதனால் இன்றைக்கி இங்கேருந்து நம்ம கம்மா தண்ணி வரைக்கும் போயிடுவாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்ந்து படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பி அப்படி பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பிடிக்காதவங்க லைக்காக போட்டுறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோ உங்களே சந்திக்குவா. பட்டா பாவா செய்யும். நமக்கு டைம் இல்லை. சரி நான் போய் ஏன்னா 2ஆக பிரிஞ்சிருவாங்க, ஒன்றும் சேர்க்க முடியாது. பாப்பா இல்லைடா வரேன். பா